நீங்க சொன்னது பொங்கலூர் மணிகண்டன் சார்ட்ட கேட்கு சார். பொங்கலூர் மணிகண்டன் சார், இந்த புகழேந்தி சார் சொல்றாங்க, ஒரு தெளிவான ஒரு முடிவை வந்து ஒரு அறிவிக்காமல் காலம் தாழ்த்துவது இது ஒரு தேர்தல் உத்தி. தேர்தல் நெருங்குவதற்கு ஒரு 3 மாதங்களுக்கு முன்பாக, அதாவது மே மாதம் தேர்தல் நடைபெறுகிறது என்றால் அந்த மார்ச் அடுத்த ஆண்டு இந்த பிப்ரவரி மார்ச்சில் இந்த கூட்டணி தொடர்பாக முடிவெடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்ற தகவல் வழிவருகிறது. அதன் எதிரொலியாகத்தான் இன்று முதலமைச்சர், நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு, பாஜகவின் வானதி சீனிவாசன், அதிமுகவின் தங்கமணி ஆகியோர் பேசிய பேச்சுக்களின் அந்த போக்கை பார்க்கும்போது கூட்டணி இருக்குது, ஆனால் இப்போ இல்லை அப்படிங்கிற அளவுக்கு தான் அதில் வந்து இருக்குது. பொங்கலூர் மணிகண்டன் சார், உண்மையிலேயே இந்த பாரதிய ஜனதா கட்சியின் கொள்கைகளை இப்போதைக்கு இங்கு 2 முக்கியமான பிரச்சனைகள் புகழேந்தி சார் சொன்னார். மும்மொழி கொள்கை, தொகுதி மறுசீரமைப்பு, இரண்டிலுமே வந்து அதிமுகவின் நிலைப்பாடும் திமுகவின் நிலைப்பாடும் ஒரே நிலைப்பாடு தான். இந்த சூழ்நிலையை பாஜகவுடன் இப்போது கூட்டணி என்று அவர்கள் நேரடியாக அறிவிப்பது என்பது இயலாத காரியம். ஆனால் வந்து ஒரு தேர்தல் நெருங்கும் சமயத்தில் அந்த அறிவிப்பு இருக்குன்னு நீங்க எதிர்பார்க்குறீங்களா சார்? சார், அதாவது தேர்தலுக்கு இன்னும் காலம் இருக்கிற போது பட்ஜெட் மக்கள் பிரச்சனை பற்றி பேசலாம், மாணவர்களுக்கு மடிக்கணி திட்டத்தை பற்றி பேசலாம். இப்போ அங்க போய் தேர்தல் பற்றி பேச வேண்டிய அவசியம் எதுக்காக வருதுங்க? இதுதான் வந்து திமுக தன் தவறுகளை மறைப்பதற்கு. இப்ப நீங்க 20 லட்சம் மாணவர்களுக்கு லேப்டாப்னு சொன்னாங்க, ஆனா 2000 கூட ஒதுக்குனாங்க. எப்படி வருங்க? அப்ப இதை குறித்து அண்ணன் தங்கமணி அவர்கள் கேள்வி எழுப்பும் போது அதை திசை மாற்றம் செய்ய பாருங்க. இன்னைக்கு வந்து ஊடகத்துல விவாதமா எது மாறுது பாத்தீங்களா? இதுதான் மாறு பாத்தீங்களா? அப்போ இந்த மாதிரி கூட்டணி பிஜேபி அதிமுக என்று மாற்றுவதற்கு திமுக ஒவ்வொரு நாளும் ஊடகத்தை இப்படி கையால் வைக்குதுங்க. இதற்கான யுக்தியா நான் திரும்ப திரும்ப சொல்றேன். இப்ப அண்ணன் புகழேந்தவர் சொன்னாங்க, நீங்க கடந்த காலத்துல சார் ஒரு செய்தி மட்டும் சொல்லிடுறேன். இப்ப நீங்க தேசிய கல்விக் கொள்கை பத்தி சொன்னாங்க, மும்மொழி கொள்கை பத்தி சொன்னாங்க. இப்போ ஐயா ஸ்டாலின் அவர்கள் கரெக்டா 5 மாதம் முன்பு நான் வீடியோ அமைச்சரோட நிகழ்ச்சி முடிச்சு நீங்க பாருங்க. டெல்லியில பத்திரிகா சந்திப்புல முதலமைச்சர் ஸ்டாலின் மிக தெளிவா சொன்னார், தேசிய கல்விக் கொள்கையில் மிகச்சிறந்த அம்சங்கள் இருக்கிறது, அதைத்தான் தமிழ்நாடு அரசும் செயல்படுத்திக் கொண்டிருக்க சொன்னார். அப்போ அங்க பேசி 5 மாதத்துல என்ன மாற்றம்ங்க? அப்போ தேர்தல் யுக்திக்காக ஒன்று தமிழ்நாடு அரசு செய்கிற தவறுகளை மறைப்பதற்காக ஒன்று இந்த மும்மொழி கொள்கைங்கிற பிரச்சனை எடுப்பது, இன்னொன்று தொகை வரி. இது அதிமுகவுக்கு உடன்பாடு உண்டு, பிரச்சனையே இல்லை. இருமொழி கொள்கையில அதிமுக அதே கொள்கைதான், நீங்க தொகுதி வரம்புல அதே கொள்கைதான், எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் திமுக தான் மட்டுமே ஒட்டுமொத்த குத்தகையாளர் மாதிரி எடுத்துக்கொண்டு மக்கள் மத்தியில ஒரு தவறான பிரச்சாரத்தை உருவாக்கி தவறுகளை மறைக்க பாக்குதுங்க. இப்போ நீங்க பாருங்க, திமுக கடந்த 4 ஆண்டு காலத்தில் செய்த சின்ன சந்தேகம். இப்போ மக்கள் மத்தியில் ஒரு பிரச்சனை இருக்குது, இதுல வந்து அதிமுக கூட்டணி பத்தி பேசிய திசை திருப்பதற்கு என்ன சார் இருக்கு? அதுல அது பெரிய அளவுல பெரிய பேச்சா சார்? வெளிப்படையா ஒண்ணு பாத்துங்க, மோடியை சொல்லி அமித்ஷாவை சொல்லி பிஜேபி சொன்னா சிறுபான்மையுடைய 15 வயது வாக்குகள் முழுமையாக கிடைக்கும். இது எல்லாரும் தெரிந்த உண்மை. இதை மிக சரியாக திமுக கையாண்டு கொண்டிருக்கிறது. அப்போ திரும்ப திரும்ப டெல்லியில் போனா இப்படி வந்து டங்ஷன் விஷயத்துல 1 வருட காலம் டெல்லி பல முறை போனாங்க, அது குறித்து யாரும் பேசாம சட்டமன்றத்தில் எடப்பாடியார் பேசியவங்க திமுக திரும்பி பதில் சொல்லுச்சு. அப்போ என்ன காரணம்? மத்திய அரசோடு இணக்கமா அந்த குத்தகைகளை எனக்கு கொடுங்கன்னு பேசிட்டு பிரச்சனை மாத்தி பேசுறாங்க. அதாவதுங்க, எல்லா விஷயத்திலும் அங்க போய் நாடகம் போடுறது, இங்க வந்து பழி போடுறது எதுக்காக? அப்பதான் சிறுபான்மை மக்கள் நம்புவாங்க. அப்போ இந்த நாடக அரசியல ஊடகங்கள் நீங்க வந்து ஒத்துக்கிறீங்க, அதைய திரும்ப திரும்ப இதே பேசுறீங்க. இப்போ நீங்க செய்ய தவறு பத்தி பேசி பாருங்க, சிறுபான்மையை கொடுத்த வாக்குறுதி என்னாச்சு, நிறைவேற்றினாலும் கேளுங்க, அது வராது. அப்போ இதையெல்லாம் விட்டு போட்டு திரும்ப திரும்ப கவைக்கு எல்லாம் வசிக்கிறாங்க. 1 வருஷத்துக்கு முன்னாடி எடுக்க முடிவு அதிமுக என்பது பிஜேபியோடு இல்லை என்பதை பொதுக்குழு செயற்குழு எடுத்த முடிவு. இப்ப அண்ணன் புகழேந்தவர் சொன்னாங்க, நான் ஒரு கருத்து சொல்றேன் சார், இந்த மாநில உரிமைன்னு திமுக பேச இல்லையா, அதுல தயவு செஞ்சு ஒரு 2 நிமிஷம் வாய்ப்பு கொடுங்க. அதாவது 1999 அம்மா கவுத்த பிறகு கூட்டணி வைத்து திமுக பிஜேபி இணைந்து ஆட்சிக்கு வந்தது. ஆட்சிக்கு வந்த பிறகு பாருங்க, 2001 தமிழ்நாட்டுல அம்மா ஆட்சிக்கு வராங்க. வந்த பிறகு தமிழ்நாட்டுக்கு நிதியே கொடுக்க கூடாது என்று திமுக நெருக்கடி கொடுத்ததுங்க. அதற்கு பிறகு ஆட்சிக்கு வந்து காங்கிரஸ் ஆட்சி வருது. காங்கிரஸ் ஆட்சி 2011 மீண்டும் அம்மா ஆட்சி வருது. 2011 மன்மோகன் சிங் ஆட்சி. திரு மோடி வந்து சொல்றாரு, நான் வந்து பிச்சைக்காரனுங்கிறாரு. அன்றைக்கு மன்மோகன் சிங் ஆட்சி எதிர்த்து அதே மாதிரி நீங்க ஸ்டாலின் சொல்றாரு, நான் பிச்சைக்காரன் இல்லைங்கிறாரு. அப்ப காரணம் என்ன? காங்கிரசும் வஞ்சித்தது,
திமுக சொல்றது போல பிஜேபியும் வஞ்சிக்கிறது. அம்மா 25,000 கோடி கேட்டாங்க சார் 2011 சிறப்பு நிதி. அதே மாதிரி மண்ணெண்ணெய் தொகுப்பை முற்றிலுமா மன்மோகன் சிங் நிறுத்தினாங்க. திமுக தான் காரணம். சிறப்பு நிதி கொடுக்க கூடாது, மண்ணெண்ணெய் தொகுப்பு கொடுக்கலாம்னு சொல்லி நெருக்கடி கொடுத்து திமுக. அந்த திமுக மாநில அரசுக்கு இன்னைக்கு மத்திய அரசு ஒண்ணுமே செய்யணும்னு சொல்லி ஓலமிடுது. என்ன காரணம்? அரசியல் செய்வதற்காக மாநில அரசு மத்திய அரசோடு சண்டை போடுகிறது. இது நீடிப்பது ரொம்ப ஆபத்து சார். உண்மையில் திமுக தேர்தல் அரசியலை மட்டுமே மனதில் கொண்டு செயல்படுகிறது. இதைத்தான் அதிமுக கண்டும் காணாமல் போகுதுங்க. எனவே இது நல்லதல்ல. அதிமுகவின் பாதை சரியான பாதை, யாரும் நிர்பந்திக்க முடியாது. டெல்லியிலிருந்து கடந்த காலத்தில் இதே இருக்கிற போது மோடி அமித்ஷா கொடுத்த போது இப்போ மேல இருந்து யாரும் கூட்டணி அந்த கூட்டல் களத்தில் கணக்கில் போடல. அதிமுக தான் முடிவு எடுக்கிறது. போடவே முடியாது சார். இல்ல சார், மேல இருந்து சார் கடந்த காலத்துல அமித்ஷா சென்னையிலேயே நெருக்கி கொடுத்தவங்க கூட விடிய விடிய பேசி கூட எடப்பாடியார் ஒத்துக்க மாட்டாரு சார். அது எடப்பாடியார்